ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்ய மண் சட்டி எடுத்துருக்கோம். நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ கடலை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கோம். பெருங்காயம் பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 5 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். தக்காளி ஓரளவு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தண்ணி விட்டுருக்குது. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணிலாம் நம்ம ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் தண்ணியே போதும். வந்து இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி தொகுக்கு கொஞ்சமாவது புளி சேர்த்தாதான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம காரம் புளிப்பு எல்லாம் சரிசமமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் ஸ்லோ ஃப்ளேம்லே. ஏன்னா அது மண் சட்டினால் வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கையில் தெரியுது நல்லா ஓரம்லாம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இன்னும் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா அப்படியே அந்த தண்ணிலாம் நல்லா வற்றிடும். இப்போ தக்காளி தொக்கு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் நல்லா வற்றி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.